குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாருங்க, எல்லாரும் ஊரை காலி பண்ணி போறாங்க. நைட்டா எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இனி கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கரையாற்றிட்டு இருக்கோம் வெளியே. பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்த பேரிடர் படை, ஹெலிகாப்டரில் தொங்கிய வீரர், கர்ப்பிணியுடன் மீட்கப்பட்ட கை குழந்தை, வெளியான லைவ் வீடியோ காட்சிகள். சென்னையை புரட்டி போட்ட டிசம்பர் மழை தற்போது தென் மாவட்டங்களை கதிகலங்க வைத்துள்ளது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பொழிந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய வடக்கு புறவழி சாலையின் ஓரமாக இருக்கும் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் பாதுகாப்பாக முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்க்கும் கனமழையால் மணிமுத்தாறு அணையில் இருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் மழையுடன் காற்றும் வேகமாக வீசுவதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 24 மணி நேரத்தில் மட்டும் 93.2 சென்டிமீட்டர் அதிக கனமழை பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 1992ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் கனமழை பெய்திருந்தது. இந்த அளவே இதுவரை பெய்த மழையிலேயே அதிக அளவு என்றிருந்த நிலையில் தற்போது காயல்பட்டினத்தில் 93.2 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதில் குறிப்பாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மேலும் சில தினங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரிடர் மீட்பு குழு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு விரைந்துள்ளது. இதற்காக 4 IAS அதிகாரிகளை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த அதிகனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் டிசம்பர் 17ஆம் தேதி இரவு திருச்செந்தூரிலிருந்து சென்னை எழும்பூர் நோக்கி திருச்செந்தூர் விரைவு ரயில் புறப்பட்டுள்ளது. ஆனால் திடீரென கொட்டிய அதிகனமழை காரணமாக தண்டவாளமே தெரியாத அளவிற்கு நீர் நின்றுள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த ரயில் லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்த முயன்றுள்ளார். ஒரு வழியாக ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே உள்ள தாதன்குளத்தில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியே வர முடியாமல் ரயில் பெட்டிக்குள்ளேயே இருந்துள்ளனர். அதன் பின்னர் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் இரவு நேரம் என்பதால் உடனே எதுவும் செய்ய முடியாத நிலையில் விடிந்ததும் காலையில் ரயிலில் இருந்த பயணிகளை பேருந்து மூலமாக மீட்டுள்ளனர். இதில் சுமார் 300 பேர் அளவில் மீட்கப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு பேருந்துகளும் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் குடிக்க குடிநீர், உணவு இல்லாமல் குழந்தைகள், முதியோர், பெண்கள், நோயாளிகள் என பயணிகள் தவித்து வந்தனர். கிட்டத்தட்ட 500 பயணிகள் கடும் மழையினால் ரயில் பெட்டிக்குள்ளேயே இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த ரயிலை நிறுத்தாமல் இயக்கியிருந்தால் மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்க கூடும் என்பதை கண்டறிந்துள்ளனர். ஒருவேளை நிறுத்தாமல் சென்றிருந்தால் இந்த ரயில் வெள்ளத்தால் கீழ்ப்பகுதி அரிக்கப்பட்ட தண்டவாளத்தில் சென்று பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் ரயில் பயணிகளை மீட்பதற்குள் ஒரு பக்கம் பெருக்கெடுத்து ஓடும் தாமிரபரணி ஆறு, மற்ற 3 பக்கமும் அளவுக்கு அதிகமான வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மீட்பு குழுவினரால் நெருங்க முடியவில்லை. இதையடுத்து தூத்துக்குடியில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர்களாலும் சாலை மார்க்கமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைய முடியவில்லை. இத்தகைய சூழலில் சூலூர், கொச்சி ஆகிய இடங்களில் இருந்து கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த 7 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.
ரயிலில் சிக்கியிருப்பவர்களில் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவர்களை ஹெலிகாப்டர்களில் மீட்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி ரயிலில் இருந்த கர்ப்பிணி பெண் ஒருவரை ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு தேவையான மருத்துவ முதலுதவிகள் அளிக்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் கர்ப்பிணி பெண் உட்பட 55 பெண்கள், 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், 3 கைக்குழந்தைகளை மீட்டு இராணுவத்தினர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். இத்தகைய சூழலில் ரயில் பயணிகளை மீட்பதற்கு முப்படைகளும் ஒருங்கிணைந்து வழிமுறைகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். விரைவாக மீட்பு பணி தொடங்கும் என்று ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது கனமழையால் சிக்கிய ரயில் பயணிகளை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்படும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.